அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல சிவமகாபுராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில் நேத்திய தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம். நேத்திய தொடர்ச்சி எதுல முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி நாரதர் முனிவருடைய யோசனைப்படி வனத்துல போய் தவம் இருக்கிறாங்க. சிவபெருமானை நினைச்சு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தவம் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க தவம் நிறைவடைகிற நேரத்துல சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, ஒரு வேதியர் ரூபத்துல அவங்கள பாக்குறாங்க. அதுதான் நேத்தி நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்வதி அனுப்பிய பிராண சகி புன்னகையோடு கேட்டு வேதியரிடம் சென்று, ஐயரே, பார்வதி தேவி ஏன் தவம் செய்கிறாள் என்பதுதானே தங்களுக்கு தெரிய வேண்டும். சகல ஐஸ்வர்யங்களும் கூடியிருந்தும் கூட இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு பினாகம் என்ற வில்லேந்திய சிவபெருமானியே தன் பிரிய காதல் கணவனாக அடைய வேண்டும் என்றுதான் பார்வதி இப்படி அருந்தவம் செய்கிறாள். இவள் வைத்த மரக்கன்றுகள் கூட பெரிய விருட்சங்களாகி பூத்து பயன் தர துவங்கிவிட்டன. இவளோ நாரதர் கூறியபடியே இன்னும் தவம் செய்கிறாள் என்றாள். அவளை அவ்வாறு பேச வைத்துவிட்டு பார்வதி தனித்து நின்றாள். வேதியர் வியந்தவர் போல் பார்வதியை நோக்கி, ஏ பார்வதி, உன் தோழி சொல்பவை உண்மைதானா, அல்லது பெண்களுக்கே உரிய வெறும் பரிகாசமா? நிச்சயத்தை நீயே என்னிடம் சொல்லக்கூடாதா என்று கேட்டார். அதற்கு பார்வதி தேவி, பெரியவரே, என் தோழி சொல்வது யாவும் உண்மைதான். மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாத அச்சிவபெருமான என்னால் எப்படி அறியதகும்? அப்படி துர்லபமாக இருந்தும் கூட என் விருப்பத்தாலேயே நான் அவரை குறித்து தவம் செய்கிறேன் என்றாள். பார்வதி, நான் இப்போது உன் விருப்பப்படி செல்கிறேன். நீ எதை இச்சித்தாயோ அதை அறிய எனக்கும் பெரும் விருப்பம் இருந்தது. அதை உன் தோழியரிடமிருந்து உன்னிடமிருந்தும் தெரிந்து கொண்டேன். இனி நான் போயே ஆக வேண்டும், இல்லையென்றால் நமது சிநேகம் குன்றிவிடும் என்று மறையவர் மந்தகாசத்தோடு சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். உடனே பார்வதி வேதியரை பார்த்து, சுவாமி, நீங்கள் ஏன் புறப்படுகிறீர் என்று கேட்டாள். பார்வதி, நான் உனக்கு மிகவும் அன்பானவனாகையால் சொல்கிறேன். நீயோ சந்தனத்தை விட்டு சேற்றை பூசிக்கொள்ளவும், யானை வாகனத்தை விட்டு எருதின் மேல் ஏறி சவாரி செய்யவும், கங்கை நீரை விட்டு கிணற்று நீரை அள்ளி குடிக்கவும், சூரிய ஒளியை விட்டு மின்மினியின் மினுக்கு ஒளியை கண்டு ரசிக்கவும், வீட்டு வாசத்தை விட்டுவிட்டு காட்டு வாசம் செய்யவும் விரும்பியவளாய் தவம் செய்கிறாய். உன்னுடைய இந்த முயற்சி உசிதமாக தோன்றவில்லை. தேவர்கள் நிறைந்த சபையை விட்டு அசுரரும் பைசாரரும் நிறைந்த சபையை நீ இச்சிக்கிறாய். அலங்காரமான இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு ஆண்டியான சிவனை நீயே விரும்புகிறாய். இது உச்சிதமல்ல, மிகவும் அசட்டுத்தனமாகவே எனக்கு தோன்றுகிறது. இன்னும் சொல்கிறேன் கேள் பார்வதி. கமல பூக்களை போன்று கருவிழிகள் வாய்ந்த கட்டழகான நீ எங்கே? முக்கண்ணனான அந்த துடரையாடி சிவன் எங்கே? வெண்ணிலா முகம் படைத்த நீ எங்கே? ஐந்தலையான அந்த ஆண்டி பித்தன் எங்கே? வர்ணிக்கவே முடியாத கூந்தல் அலங்காரியான நீ எங்கே? விரிசடையான அந்த ஜடாதரன் எங்கே? சந்தனம் முதலான வாசனை பூசி பரிமளிக்கும் உடல் வளம் வாய்ந்த நீ எங்கே? சுடுகாட்டு சாம்பலை பூசி திரியும் உடலுள்ள அந்த சிவன் எங்கே? சுகமான வெண்பட்டாடை எங்கே? சுகமற்ற அவனது யானை தோல் போர்வை எங்கே? உனது திவ்யமான தோல் வளைகள் எங்கே? அவனது பாம்பு அணிகள் எங்கே? உன் சேவர்களான தேவர்கள் எங்கே? அவனது பூதகணங்கள் எங்கே? உன் மிருதங்கம் முதலான வாத்தியங்கள் எங்கே? அந்த சிவனின் டமருமம் எங்கே? உனது பேரிகை எங்கே? அவனது சிறுங்கி எங்கே? உனது டங்கம் எங்கே? சிவனது கல்வாத்தியம் எங்கே? ஆகையால் உனக்கும் அந்த சிவனுக்கும் பொருத்தமோ உருவ ஒற்றுமையோ சிறிதும் கிடையாது. அந்த சிவனோ விருஷபாஷி, அதாவது கோணல் கண்ணன், அவனது குளங்குடி முதலியானவும் நன்றாக அறியப்படவில்லை. அந்த சிவன் என்ன செல்வந்தனா? அப்படி இருந்தாலும் அவன் ஏன் திகம்பரனாக, அதாவது நிர்வாணமாக தெரிய வேண்டும்? உலகத்தில் ஆடவர்களுக்குள்ள விசேஷ குணங்களில் ஒன்றாவது சிவனுக்குண்டா? அவன் ஏறி திரியும் வாகனமோ மாடு, உடுத்தும் ஆடையோ யானை தோல், அவனது படை வரிசைகளோ பூத பைசாகங்கள், அவனது நீலகண்டத்திலோ நீல நிறத்து கடு விஷம். வீடுகளில் வசிக்க லாய்க்க அற்றவனாய் வனத்தை அடைந்து காடு மேடுகளில் சுற்றுபவன். அவன் ஜாதியோ இன்னதென்றும் இன்னும் தெரியவில்லை. அவனது வித்தையும் ஞானமும் இவ்வளவுதான் என்று இன்னும் கணக்கிடப்படவில்லை.
அவன் ஏகாங்கி, அதிலும் பற்றற்ற விரக்தகன். அந்த சிவன் சர்வ சமாதான புருஷனாக இருந்தால் மன்மதனை தகனம் செய்வானா? ஆகையால் அந்த சிவனிடம் உள்ள மனதை செலுத்துவது உசிதமல்ல. உனக்கும் அந்த சிவனுக்கும் பல வகையிலும் ஏற்றத்தாழ்வுகள் எத்தனையோ இருக்கின்றன. ஆகையால் இது எனக்கு யுக்தமாக தோன்றவில்லை. ஆயினும் வினைய வெல்ல முடியுமா? நீ உன் விருப்பப்படியே செய். தலை விரித்தாடும் அந்த தான் தோன்றி கூத்தனை நான் அறிவேன். அவன் வசிப்பதோ ருத்ரபூமி. அவனோ உலகத்திலுள்ள அசத்தான பொருள்களை அடைகிறான். ஆகையால் அப்படிப்பட்டவனிடமிருந்து உன் மனதை திருப்புவது உனக்குத்தான் நல்லது. இது உனக்கு இஷ்டமில்லை என்றாலும் நீ என் முன் நிற்காதே, போ என்று வேதியர் வடிவத்தில் வந்திருந்த சிவனாரே கூறினார். அவற்றையெல்லாம் பொறுமையின்றி கேட்ட பார்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டு அவள் முதுபெரும் வேதியரை நோக்கி குமுறி குமுறி கூறனாளார். சிவதூஷணை செய்வதில் வாழ்ச்சி தேர்ச்சி பெற்ற கிழவரே, இவ்வளவு நேரம் உம்மை தன்யர் என்று எண்ணியிருந்தேன். இப்போதல்லவா நீ அபத்தமானவர் என்பதை புரிந்து கொண்டேன். தேவாதி தேவனான சிவபெருமானை அறியேன் என்று நீ கூறிய வார்த்தை பொய்யே அன்றி வேறல்ல. நீ நிச்சயமாக அவரை பற்றி அறிந்திருந்தால் அவருக்கு விரோதமாக ஏளனம் சொல்ல மாட்டீர். நீர் ஒரு வஞ்சகர். அதிலும் நீர் வயதான வாயாடிக்காரர். உலகை காக்கும் அச்சிவபெருமானின் வாசமோசகரான விஸ்வரூபத்தை நான் சொல்கிறேன், கேட்டு தெரிந்து கொள்ளும். அந்த பரமசிவனார் யோசித்து பார்த்தால் நிர்குணர் காரணத்தால் சரகுணராகவும் நிர்குணராகவும் விளங்குகிறாரே தவிர அவருக்கு பிறவி ஏது, ஜாதி ஏது? சகல வித்தைகளுக்கும் அவர் பிறப்பிடமானவர். அவரே முன்பு ஒரு காலத்தில் வேதங்களை சம்சாரமாக மகாவிஷ்ணுக்கு வழங்கியவர். பரமாத்மாவும் பரிபூர்ணமானவரும் அந்த சிவனாருக்கு வித்தைகளால் ஆக வேண்டியது என்ன? ஆதிபூதரான அந்த ஆனந்த கூத்தருக்கு வயது ஏது? பிரகிருதியே அந்த பெருமானிடத்தினாலோ தோன்றியது. எவன் அந்த பெருமானை நித்தியமாக அடைகிறானோ அவனுக்கு பிரகலா உத்சசகா மந்திரஜத சக்திகள் கைகொடும். சுடலை ஆண்டி என்று நீர் குறிப்பிட்ட அவரே மரணத்தை வென்ற மிருத்யுஞ்செயர். அவரது பூஜையால் எல்லோருக்கும் சுகம் பொங்கி வருமே தவிர அவருக்கென்று ஏன் சுகம்? துன்மதியாளரே, வேத நுட்பம் தெரியாத கிழட்டு வேதியரே, எந்த சிவபெருமானின் கருணை கண்கோணாக்கில் தேவர்கள் ஜீவாதாரர்களாக இருக்கிறார்களோ, எந்த சிவபெருமானின் திருத்தொண்டிற்காக தேவர்களும் காத்திருப்பார்களோ அந்த சிவபெருமானே ஸ்வயம்பு. அத்தகைய சிறப்புகள் வாய்ந்த சிவபெருமான் என்னை விரும்பி இச்சிப்பாரானால் கல்யாண ரூபம் தேவ ரூபமான அந்த பெருமானின் சேவையால் எனக்கு என்ன குறைதான் உண்டாகும்? எல்லா பிறவிகளிலும் தரித்திரனாக இருப்பேன். ஆண்டி என நீர் இகழ்ந்த அந்த ஆனந்த மூர்த்தியை சேவித்தால் அஷ்டலட்சுமியும் அடைவான். எந்த சிவபெருமானிடம் அஷ்டமா சித்திகளும் நர்த்தனம் செய்கின்றனவோ அந்த பரமேஸ்வரனுக்கு ஐஸ்வர்யம் எப்படி எட்டாததாகும்? சாதாரண மாணவர்களுக்கும் அவர் காட்சிக்கு எளியவராக தமது லீலா மாத்திரையால் காணப்பட்டாலும் அவரை ஸ்மரித்தாலேயே சர்வ மங்களமும் கிடைத்திடும். சிவம் என்ற மங்களகரமான பெயர் எவன் முகத்தில் நிலைத்திருக்கிறதோ அவனை கண்ணால் காண்பதாலேயே அந்நியர்களுக்கும் பரிசுத்தராகி விடுவார்கள். நீ சொல்வது போல் பஸ்பமானதும் பரிசுத்தம் இல்லாத வெறும் சாம்பல் என்றால் அம்பலவாணரான அந்த அண்ணல் மாபெரும் நடனமாடிய பிறகு தேவர்கள் ஏன் தமது சிரசின் மீது அந்த சாம்பலை பூசிக்கொள்கிறார்கள்? பொன்னார் மேனியில் தூய வெந்நீரும் அணியும் அந்த சிவபெருமான் அகில உலகங்களுக்கும் ஆதியாகவும் இருக்கின்றாரோ அவர் சர்வேஸ்வரனாகவும் இருந்து அத்தனையும் ஆக்கலும் காத்தலும் துடைத்தலுமான முத்தொழிலும் புரிந்து அகிலா விளையாட்டுடைய தலைவராக விளங்குகிறாரே, அந்த ஆதி நாயகரை உம்மை போன்ற குறைமதியாளர்களுக்கு எப்படி அறிய முடியும்? கேளும் வயதான வேதியரே, இன்னும் கேளும். பரமாத்மாகவும் பரபிரமமாகவும் விளங்கும் சிவபெருமானது அறியக்கூடாத உருவத்தை உம்மை போன்ற அஞ்ஞானிகள் எப்படி அறியக்கூடும்? தூரசாரம் உடையவர்களுக்கும் மகா பாபிகளுக்கும் வேத மார்க்கத்திற்கும் புறம்பானவர்களுக்கும் நிர்குணரான சிவபெருமானை எப்படி உணர்த்தெறிவார்கள்? தத்துவ ஞான விசாரணை இல்லாமல் எவன் ஒருவன் சிவபெருமானை நித்திக்கிறானோ அவன் பல பிறவிகளில் சேகரித்த புண்ணியங்களும் வீண் சாம்பலாகிவிடும். நீரோ அளவற்ற தேஜஸ் வாய்ந்த சிவபெருமானை இழித்தும் பழித்தும் பல பல பேசிவிட்டீர். உமது அற்ப ஞானத்தை அறியாமல் வயதான பெரியவர் என்று மதித்து வழிபட்டு உபசரித்த காரணத்தால்
நானும் பாபத்தை அடைந்தேன். எவன் ஒருவன் சிவநிந்தனை புரியும் துவேஷமாக இருக்கிறானோ அவனை கண்ணால் பார்த்தாலும் சவேச ஸ்நானம் செய்ய வேண்டும். துஷ்ட வேதியரே, ஊன கண்களுக்கு சிவபெருமான் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரே என் மனக்கண்ணிற்கு பிரியரும் என் விருப்பத்திற்கும் உரியவனும் ஆவார். திரும்ப திரும்ப கேட்டாலும் அதே தான் நான் சொல்வேன். இவ்வாறு பார்வதி வெகுண்டுரைத்துவிட்டு நான் தன் தோழியை பார்த்து, சகியே, துஷ்ட புத்தியும் கெட்ட மனமும் படைத்த இந்த குறும்பு கிழவரை நீயே இங்கிருந்து போக சொல்லடி என்றாள். ஏனென்றால் சிவநிந்தை செய்பவன் தானும் பாவத்தை அடைவான், அந்த நிந்தையை காது கொடுத்து கேட்பவர்களும் பாவத்தை அடைவார்கள். இவர் இங்கிருந்தால் மேலும் சிவநிந்தையை செய்வாராகில் நாமே இந்த இடத்தை விட்டு வேறு இடம் செல்வோம் என்று சொல்லிவிட்டு தன் தோழியருடன் கால் எடுத்து பெயர்த்து வைப்பதற்கு முன் விருத்த வேதியரின் வேடத்திலுள்ள சிவபெருமான் தம் மாறு வேடத்தை நீக்கிவிட்டு தம் சுய வடிவம் எடுத்து சிவபெருமானாக காட்சியளித்தார். அவ்வாறு அவரை கண்டதும் பார்வதி தேவி நாணத்தோடு தலைகுனிந்து நின்றாள். அவளை சிவபெருமான் உற்று நோக்கி புன்னகை பூத்து, பார்வதி, நீ என்னை விட்டு எங்கே போக முடியும்? நீ என்னால் விட்டுவிடத்தக்கவள் அல்லவே. உன் தவத்துக்காக மகிழ்ந்து நான் உன் முன் பிரசன்னமானேன். உன் மனதை சோதிப்பதற்காகவே விளையாட்டாக இப்படியெல்லாம் வாய் கொடுத்து வார்த்தையாடினேன். உன் திடபக்தியை கண்டு உவந்தேன். உனக்கு கொடுக்க தகாத வரமே இல்லை. உன் தவத்தால் நீ என்னை அடைந்தாய். உன் அழகை கண்டால் ஒரு க்ஷணம் ஒரு யுகமாக தோன்றுகிறது. நீ நாணத்தை விடு, நமது வீட்டுக்கு போகலாம் வா என்று சிவபெருமான் கூப்பிட்டார். பார்வதி நீண்ட காலம் தவம் செய்த பயனை அடைந்து உண்டான சிரமமும் நீங்கினாள். பார்வதிக்கு மனம் பேசிய கதை. நைமிசாரண்ய தவஞானிகளே, நான் சொல்வதை பக்தியுடன் கேளுங்கள். பார்வதி தேவி சிவபெருமான் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் தான் முன்பு இனம் புரியாமல் அவரை கடிந்து கொண்டதற்காக வெட்கப்பட்டாள். பிறகு நம் வீட்டுக்கு போவோம் வா என்று கூப்பிட்டு சிவபெருமானை நோக்கி, தேவாதி தேவரே, என் விஷயத்தில் கருணை காட்டி அனுமதி அளித்து இப்போது என்னை என் தந்தை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். பிறகு பிரம்மத்தை புருஷர்களால் சுபமான உத்தமமான விதி கிரமமான திருமணத்தை என் பிதாவான வீட்டில் செய்து கொண்டு என் தந்தையின் கிருகத்தையும் அவரது இல்வாழ்வினையும் சிறப்பித்து அருள வேண்டும் என்று பார்வதி தன் தோழி மூலமாக அறிவித்தாள். அவ்வசனத்தை கேட்டதும் சிவபெருமான் அகங்குளிர கண்குளிர அவளை பார்த்து, பார்வதி, உனக்கு எது விருப்பமோ அதுபடியே ஆகுக என்று திருவாய் மலர்ந்து கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார். பார்வதி தன் தோழிகளை அழைத்து கொண்டு இமாசலத்தில் தன் தந்தையான பர்வதராஜனின் மாளிகையை அடைந்தாள். அவளது வருகையை அறிந்ததும் அவள் தாயாரான மேனை ராணி பற்பல தாதியரும் தோழியரும் உறவினரும் புடைசூழ தன் புதல்வியை எதிர்கொண்டு வரவேற்று, நீ நற்கர்மம் செய்தாய், உன்னால் நாங்கள் யாவரும் தூய்மை அடைந்தோம் என்று சொல்லி சந்தன மலர்களால் பார்வதியை அர்ச்சித்து கையுறைகள் கொடுத்து அரண்மனைக்கு அழைத்து சென்றாள். அப்போது பர்வதராஜனான ஹிமவானின் அரண்மனை மாளிகை முழுவதும் ஆனந்தமயமாக விளங்கியது. பர்வதராஜன் நாரதரை துதித்து துர்புத்திரனை பெறுவதை விட நற்புதல்வரை பெறுவதே சிறந்தது என்று கருதி தன் இல்வாழ்வை சுப வாழ்வாக எண்ணி மகிழ்ந்தான். சிவபெருமானோ பார்வதி தேவிக்கு வரம் கொடுத்துவிட்டு அந்தர்தனமான பிறகு காசி மாநகர் என்னும் புண்ணிய சேஷரத்தை அடைந்தார். அங்கு அவர் சப்த ரிஷிகளை நினைத்தார். அதை உணர்ந்ததும் ரிஷிகளும் பரமேஸ்வரனை தியானித்துக் கொண்டு முத்தாபரணங்கள் பூண்டு தங்களது தவத்தின் பிரதிஷேத சித்தி பெற்ற அருந்ததி முதலான அவரவர் பத்தினிகளோடு புறப்பட்டு வந்து சிவபெருமான் இருக்கும் இடத்தை அடைந்து துதித்து நின்றார்கள். சூரிய காந்தியைப் போல விளங்கும் சப்த ரிஷிகளை சிவனார் தவ முனிவர்களும் மாமுனிவர்களே மனைவிமாரோடு சம்சார பந்தங்களாக இருப்பதை கண்டு நமக்கு நமது திருமண விஷயத்தில் நாணம் வேண்டுவதில்லை என்று கருதினார். அவரை சப்த ரிஷிகளும் நோக்கி, அண்ணலே, ஆனந்த வள்ளலே, அம்பலமானரே, அளவற்ற தேஜஸுடையவராகவும் பகவானாகவும் விளங்கும் எம்பெருமானே நமஸ்காரம். கபர்த்தி அதாவது ஜடாதரனான தேவருக்கு நமஸ்காரம். 5 திருமுகங்களை உடைய உமக்கு நமஸ்காரம். கிரண்ய பாஷாகவும் அதாவது பொன்னார் தோழராகவும் நீலகண்டராகவும் விளங்கும் விரிசடை சிவபெருமானே நமஸ்காரம். சர்வ வியாபாராகவும் வியாபிப்பராகவும் உள்ள உமக்கு நமஸ்காரம். சிவனராகவும் சிவரூபமாகவும் பிரணவ ரூபமாகவும் உள்ள உமக்கு நமஸ்காரம் என்று பலவாறாகவும் தோத்தரித்து, எம்பெருமானே, எல்லோருக்கும் மேலான ஏகாம்பரனே,
யாவருக்கும் அருள்பாலிப்பவரே, நாங்கள் உம்மை எவ்விதம் துதிப்போம்? நாங்கள் முன்பு இயற்றிய தவம், வேத வித்யை பயணம், யாகங்கள், புண்ணிய காலங்கள் செய்த தான தர்மங்கள், தீர்த்த ஸ்நானங்கள் முதலிய யாவும் திவ்யமான தரிசனத்தினால் கை கொடின. உம்மை நினைத்தவன் கிருதகிருத்தியானவன். அப்படி இருக்கும் போது தேவரே எம்மை நினைத்ததால் எங்களுக்குண்டான பெரும் பேற்றை என்னவென்று சொல்வோம்? மிகவும் குள்ளனுக்கும் உயர்மரத்த பழம் எட்டியது போல, பிறவி குருடனுக்கு கண்கள் கிடைத்தது போலவும், ஊமைக்கு வாய் பேச உண்டானது போலவும், பரமருத்தனுக்கு பெரும் புதையல் கிடைத்தது போலவும், முடவன் மலையை தாண்டுவது போலவும், மலடிக்கு மைந்தன் பிறந்தது போலவும் அரும் பெரும் தரிசனமானது அடியனுக்கு கிடைத்தது. அதனால் முனிவர்களில் உயர்ந்தவர்கள் என பெயர் பெற்றோம். எங்களால் இயன்றதாகவும் நன்மை பயப்பதாகவும் உள்ள ஏவல் பணிகளை செய்ய கட்டளையிட வேண்டுகிறோம் என்று இறைஞ்சினார்கள். சிவபெருமான், அனைவராலும் வழிபடத்தக்க அறிவில் சிறந்த முனிவர்களே, உங்களை நான் நினைத்து உங்களை இங்கே வருவித்த காரணம் என்னவென்று சொல்கிறேன். பிரம்மதேவனை குறித்து தவம் செய்து தூரதவமான தாரகாசுரன் வலிமையான வரங்களை பெற்று தேவர்களுக்கு துன்பம் செய்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், யாக்சம் செய்வோன் என பிரித்து என் அஷ்டமூர்த்திகள் 8 வடிவ பொருட்கள் உலகத்திற்கு உற்றுதவி செய்வதற்கரிய என்று தன்னல பயனுக்காக அல்ல. ஆகையால் யான் சிவையுடைய கூடி நிற்க திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். சிவையான பார்வதியோ அரும்பெரும் முனிவர்களாலும் ஆற்ற முடியாத அருந்தவம் செய்து முடித்தாள். அவளுக்கு இஷ்டமான வரத்தின் பயன் அவளுக்கு கை கொட வேண்டும். ஆகையால் பார்வதியின் பிதாவான பர்வதராஜன் மாளிகைக்கு நீங்கள் சென்று அந்த ராஜனையும் அவன் மனைவியான மேனியையும் சந்தித்து நற்செயல் நிறைவேறும் வண்ணம் மனம் பேசி பார்வதி எனக்கு மனம் முடிக்கும்படி விரும்புகிறேன். பார்வதியோ சர்வகுண பரிபூர்ணையான கன்னிகை ஆகியால் அவளை எனக்கு மனம் முடித்து கொடுக்கும்படி பர்வராஜனை கேட்டு நிச்சயித்து கொண்டு தேவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி விதிமுறைப்படி நீங்களே மனைவியை நடத்திவிக்க வேண்டும். மற்றபடி செய்ய வேண்டியவற்றை எல்லாம் தெரிந்துள்ள உங்களுக்கு விசேஷமாக நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை என்றார். அதை கேட்ட சப்தரிஷிகள் ஆனந்த பரவசம் அடைந்தார்கள். அது சரி, அயனாலும் வணங்கத்தக்கவரும் புருஷார்த்தர்களும் அத்தனையும் தரவல்லவருமான சிவபெருமான் உலக நன்மையின் பொருட்டு நம்மை இந்த காரியத்துக்கு ஏவினார். இவரோ சர்வலோக கர்த்தாவாகவும் பார்வதியோ சர்வலோக மாதாவாகவும் இருப்பதால் இந்த ஏவல் பணி வெகு உசிதமே ஆகும். இந்த காரியம் வளர்பிறை சந்திரனை போல் விருத்தி அடைய வேண்டும் என்று சப்தரிஷிகளும் சொல்லிக்கொண்டு பெரிசூடிய பெருமானை வணங்கி விடைபெற்று வான் வழியாக இமயமலையில் உள்ள ராஜனது தலைநகரை அடைந்தார்கள். தனது திவ்ய நகரத்தை கண்டதும் சப்தரிஷிகளும் உவகை பெருமிதங்களும் சொல்லிக் கொள்ளவர்களான, இந்த நகரம் குபேரனது அழகாபுரியை விட, தேவேந்திரனின் அமராவதியின் பட்டணத்தை விட, ஆதிசேஷனது யோகவதியை விட சிறப்பாக தோன்றுகிறதே. ஸ்படிக கற்களினாலும் பல வகை ரத்தினங்களாலும் கட்டப்பட்ட அழகு கொழிக்கும் மாளிகைக்கு மிகவும் மனோபிரமியமாக ஒளி வீசி ஜொலிக்கின்றன. சூரியகாந்த மணிகளும் சந்திரகாந்த மணிகளும் ஸ்வர்ணத்தினங்கள் எல்லாம் எண்ணுகின்றன. இத்தகைய இமயமலையின் அழகுக்கு ஈடாகுமா என்று சப்த ரிஷிகள் வியந்து உவந்து சொல்லிக்கொண்டே முகமலர்ச்சியோடு மலை அரசனின் மாளிகையை அடைந்தார்கள். சூரியனுக்கு சமமான தேஜஸ் வாய்ந்த சப்த ரிஷிகளை கண்டதும் பர்வதராஜன் தன் மனைவியான மேனியை நோக்கி, 7 சூரியர்கள் நமது இல்லத்துக்கு வருகிறார்களோ, நான் கிரகஸ்தியாகியால் இவர்களை நம்ம கன்னிகைக்கு பார்வதியை பூஜிக்க வேண்டியவள். இப்போதுதான் நாம் தன்யர்களானோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே அகாயத்திலிருந்து சப்தரிஷிகள் கீழே இறங்கினார்கள். அவர்களை பர்வதராஜன் எதிர்கொண்டு வரவேற்று வழிபட்டு திருவடிகளில் விழுந்து வணங்கினான். சப்தரிஷிகள் தங்கள் கைகளால் ஹரிமாவனை பற்றி தூக்கி சுபமுண்டாகுக, சுபமுண்டாகுக, சுபமுண்டாகுக என்று ஆசீர்வதித்தார்கள். பர்வதராஜன் அவர்களை வணங்கி, ஞான ரிஷிகளே, இன்றுதான் என் குடில் புனிதம் பெற்றது என்று பரவசத்தோடு சொல்லி அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து உட்கார செய்து அவர்களுடைய ஆக்ஞையை பெற்று தானும் உட்கார்ந்து, மகாத்மாக்களே, நீங்கள் 7வரும் எந்த காரணத்திற்காக என் மாளிகையை வந்தடைந்தீர்களோ, நான் தன்யனானே, கிருதகிருத்தியானனே, உலகத்தில் பலராலும் புகழ்ந்து தக்கவனே, எதற்காக வந்தீர்கள்? தாசனான எனக்கு தெரிவிக்க வேண்டும். அடியனுக்கு ஏதாவது கட்டளையிடுவதனால் விரைவில் சொல்லி அருளுங்கள் என்றான் பவ்யமாக. சப்த ரிஷிகள் சந்தோஷித்தார்கள். அவர்கள் பர்வதராஜனை நோக்கி, ஹிமவானனே, நீயோ பாக்கியசாலி, நீயோ தன்யன். பரோபகரா சிந்தையால் சிவபெருமான் சகல ஜீவன்களுக்கும் சுகம் நல்க
விருப்பம் கொண்டு எங்கள் மூலம் உன் புதல்வியான பார்வதியை தன் நாயகியாக்கி கொள்ள நாடுகிறாள். அது உனக்கு சம்மதமாகி பார்வதி அவருக்கு கன்னிகாதானம் செய்து மனம் முடித்து வைப்பாரானால் சகல உலகங்களுக்கும் சுகம் செய்யும் சங்கர பகவானுக்கும் பூஜ்யராவீர். இதில் ஐயமில்லை. உன் பெண் பார்வதியும் அவரது திருவருளால் உலக அன்னை ஆவாள். உன் ஜென்மமும் பயனும் பெற்றதாகும் என்று கூறினார். அதை கேட்டதும் பர்வதராஜன், சப்த ரிஷிகளே, இந்த விஷயத்தில் என் பத்தினியான மேனியின் கருத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். பார்வதியே என் தேகம், அவளே என் சம்பத்து, அவளே என் கீர்த்தி என்று சொல்லிவிட்டு மேனையோடு ஆலோசித்து அவளையும் இணங்க வைத்து பார்வதியை உலக அன்னையாக பாவித்து ரிஷிகளின் மடியில் அமர்த்தி, முனிவர்களே, இந்த பார்வதி என்னால் உங்களுக்கு பிக்ஷையாக கொடுக்கத்தக்கவள். என்னால் கொடுக்கத்தக்க பிக்ஷை இதுதான் என்றான். அதுக்கு சப்த ரிஷிகள், இமவானே, நாங்கள் பிக்ஷையர்கள், நீரோ பிக்ஷை கொடுப்பவர், பார்வதியோ பிக்ஷ கதமமானார், இதைவிட சிறந்தது யாது என்று சொல்லி பார்வதியை நோக்கி, தேவி, நீ சிவபெருமானுக்கு சுகம் கொடுப்பவளாக என்று வாழ்த்தி கையை பிடித்து கொண்டு உனக்கு சுபம் உண்டாக போகிறது. வளர்ப்பிறை நிலைவை போல் உன் கணங்கள் உன் வீட்டில் சேர்ந்து நாலாவண்ணம் விருத்தி அடையப் போகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இமவானிடம் பழங்களோடும் மலர்களையும் தாம்பூலங்களையும் ஒருவருக்கொருவர் திருமண நிச்சயதார்த்தம் சொல்லி மாற்றிக்கொண்டார்கள். அப்போது மேனை கண்ணீர் வடித்தாள். அதை கண்ட அருந்ததி சிவபெருமானின் அனந்த கல்யாண குணங்களை அவன் ஆவலுறுபடி எடுத்து சொல்லி கண்ணீரை துடைத்தாள். பிறகு ரிஷிகள் 4ஆம் நாளன்று உயர்ந்த லக்கணத்தை திருமணத்துக்கு நிச்சயித்து பர்வதராஜனிடம் விடைபெற்று மகிழ்ச்சியுடன் தம் மனைவியுடன் காசி தலத்தை அடைந்து சிவபெருமானை தரிசித்து மனைவியின் முடிவை கூறி தம் இருப்பிடம் சென்று மீண்டும் வருவதற்கு உத்தரவு கேட்டார்கள். சிவபெருமான், சப்த ரிஷிகளே, நீங்கள் என்னால் விவாகத்தில் அக்தரஞ்சங்களாக செய்யப்பட்டீர்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் சீடர்களோடு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். மகரிஷிகள் அவ்வாறே செய்கின்றோம் என்று சொல்லி விடைபெற்று சென்றார்கள். பிறகு சிவபெருமான் தம் கணங்களோடு திருமண உற்சவத்தை கருத்தில் கொண்டு கைலாயத்தை அடைந்து நாரத முனிவரை நினைத்தார். நாரதரும் உடனே தோன்றி, கல்யாண சுந்தரரே, அடியார் நினைக்க காரணம் என்ன என்று புன்சிரிப்போடு கேட்டார். சிவபெருமான் நிகழ்ந்த செய்திகளை சொல்லி கேட்டு மிகவும் மகிழ்ந்தார். அப்போது சிவபெருமான் பார்வதி கூறிய வார்த்தைகளை சொல்லி, பார்வதி என்னை தன் வசப்படுத்தி தக்க அரும்பெரும் தவத்தை செய்தார் என்று சொன்னார். அதற்கு நாரதர், சங்கரரே, தாங்கள் பக்தர்களுக்கு தன் வசமாவதை விரதமாக கொண்டவராயிற்றே. பார்வதியின் மனோவிஷ்டத்தை நிறைவேற்றினீர். யான் செய்யத்தக்க செயல் என்ன உண்டு? உத்தரவிட்டால் தடையின்றி செய்கிறேன் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், நாரதா, நீ கூறியபடியே பார்வதியை அடைவேன். இவ்விஷயத்தில் உனக்கு சந்தேகம் வேண்டாம். இனி நாம் சொல்லும் காரியத்தை நீயே செய்ய வேண்டும். நாரதா, பிரம்மன், விஷ்ணு முதலிய தேவர்கள், சப்தரிஷிகள், சப்தமாதர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள் முதலான அனைவரையும் என் திருமணத்திற்கு அழைத்து வருவதுடன் இந்த விவாகத்திற்கு வராதவர்கள் எனக்கு பிரியர்கள் அல்லர் என கூற வேண்டும் என்றார். அவரை நாரதர் வணங்கி விடைபெற்று சென்று சகலகலமான தேவர்களையும் கண்டு சிவபெருமானின் கட்டளை அறிவித்து அதிவிரைவில் சிவ சன்னிதானத்தை அடைந்தார். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை தரிசித்து வணங்க வேண்டும் என்ற ஆசையோடு திருமணத்துக்கு வேண்டிய உபகரணங்களோடும் கந்தவர்கள், அப்சர ஸ்திரீகள், வாத்தியங்கள் முதலியவற்றோடும் திருக்கைலைக்கு வந்து சேர்ந்தார்கள். பரிபூரணான பரமசிவனாருக்கு அலங்காரம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. ஆயினும் எல்லோரும் பகவத் சேவை செய்ய வேண்டும் என்ற கருத்துடையவர்களாய் தம்மால் இயன்றவாறு மனநாயகான சிவபெருமானை அலங்கரித்தார்கள். சிவனாரின் மகுடத்தில் சந்திரன் அமர்ந்தான். திருநெற்றிக்கண் திலகமாயிற்று. காதணிகளான சர்ப்பங்கள் பொற்கொண்டலங்களாயின. விபூதியோ சந்தனமாயிற்று. யானை தோலோ பட்டு பீதாம்பரமாயிற்று. பாம்பு மாலைகள் நவரத்தினங்கள் ஆயின. சிவபெருமானது மகிமையினாலே அவர் தேகத்தில் இருந்த இயற்கைகளோ கண்டவர்களுக்கு அலங்காரங்களாக தோன்றின. மாப்பிள்ளை கோலம் பூண்ட சிவபெருமான் யாராலுமே வர்ணிக்க முடியாத சர்வ பரணங்களோடு உருவத்தோடு விளங்கினார். அப்போது பிரமத கணங்கள் சகல வாத்தியங்களையும் முழக்கினர். தேவர்கள் மகேஸ்வரனுக்கு பணியாற்ற வரலானார்கள். அவர்களில் பிரம்மதேவர் அன்ன வாகனத்தில் அமர்ந்து சகல முனிவர்களும் புடைசூழ்ந்து வர பூதபதியான பரமேஸ்வரனை சேவிக்க வந்து கும்பிட்டு நின்றார். மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் அமர்ந்து சர்வ அலங்கார பூதரசராக சகல சேவர்களுடன்
பரிவாரங்களுடனும் வந்து சேவித்து அருகில் இருந்தார். இந்திரன் முதலியான திக்பாலகர்கள் யானை, குதிரை, சிவிகை, விமானம் முதலிய தத்தமது வாகனங்களில் ஏறி பரிவாரங்களுடன் ஆயுதங்களுடன் வந்து பணிந்து ஒரு புறமாக இருந்தார்கள். அஷ்டவசுக்கள், துவாதச ஆதித்தர்கள், முனிவர்கள், கங்கை முதலிய நதிகள், சப்த சமுத்திரங்கள், கந்தர்வர்கள், தேவாதாசிகள், நாகர்கள் முதலிய யாவரும் சர்வ அலங்காரங்களோடு தம் தமது பரிவாரங்களோடும் பேரு வகையோடும் சிவபெருமானை கண்குளிர கண்டு தொண்டு புரிய வந்து சேர்ந்தார்கள். அந்த சமயம் சிவபெருமான் திருக்கைலாய மலையில் இருந்து புறப்பட்டு தேவர்களை நோக்கி, நீங்கள் அனைவரும் எனக்கு முன் செல்லுங்கள் என்று பணிந்தார். உடனே தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் சகல வாத்தியங்களை முழக்கிக் கொண்டு புறப்பட்டனர். சப்த ரிஷிகள் ஆசிர்வதிக்க பானுகம்பன் தன் 1000 வாய்களால் சங்கத் வணி செய்ய, பானசூரன் தன் 1000 கைகளால் குடவு அடிக்க, நந்தி தேவர் போர்ப்பிரம்பேந்தி தேவர் முனிவர் கூட்டத்தை விலகிக் கொண்டு முன் செல்ல, இந்திரன் கலாஞ்சி ஏந்த ஈசான அடைப்பை தாங்க வாயு ஆலவட்டம் வீச, அக்னி தூபம் ஏந்த வருணன் பூரண குமம் தாங்க நிறுத்தி கண்ணாடி ஏந்த, குபேரன் நவநிதிகள் சிந்த, யமன் கஞ்சுக தொழில் புரிய, நாகராஜன் மாணிக்க தீபங்கள் ஏந்த வேதங்கள் திருவடியை சுமக்க, கங்கை யமுனை முதலிய நதிமங்கேர் குளிர்ந்த கவரி வீச, குண்டோதரன் கொடைப்பிடிக்க, பிரம்ம விஷ்ணுக்கள் இருபுறமும் கைக்குவித்து வர, சர்வ அலங்கார ஆடம்பர பூர்வமாக சிவபெருமான் ரிஷிப வாகனத்தில் அமர்ந்த வண்ணம் இமயமலையை நோக்கி மனம் புரிய வரலானார். நமக்கெல்லாம் கண்கோடி பத்தாது. இந்நிலையில் பார்வதியின் தந்தை ஹிமவானன் தனது உற்றார் உறவினர்கள் எல்லாம் வரவழைத்து திருமண மண்டபத்தை வினோதமாக அலங்கரிக்கும்படி கட்டளையிட்டான். நானாவித விசித்திர தோரணங்களும் கொடிகளும் தன் தலைநகரை அழகுற செய்தன. பர்வதராஜன் தன் குமாரியை கன்னிகாதானம் செய்ய மங்கள ஸ்நானம் செய்வித்து கல்யாண திருக்கோலத்திற்கு ஏற்ப அலங்கரித்து நாந்தி, தேவதா, அஹங்னவம், அங்குராப்பணம் முதலிய தேவ பூஜைகளை செய்வித்து விவாக மகோற்சவத்திற்கான உபகரணங்களை சித்தப்படுத்திவிட்டு மணமகனான சிவபெருமானே சகல தேவர்களோடும் அழைத்து வரும்படி தன் ஆத்ம நண்பனான கந்தமாதன் பர்வதத்தையும் மற்றொரு சேவகையும் 11 வகை மேல வாத்தியங்களோடு எதிரனுப்பி சிவபெருமானின் வருகையை எதிர்பார்த்திருந்தான். மணக்கோலத்தில் மகேஸ்வரர் தம் சைனியங்களோடு சகல தேவர்களோடும் வைபவமாக வருவதை பர்வதராஜன் தூதுவரால் அறிந்தான். உடனே தன் பரிவாரங்களுடன் எதிர் சென்று சகல தேவர்களோடும் வரும் சாம்பவ மூர்த்தியை கண்டு ஆச்சரியமடைந்தான். தேவர்கள் அனைவரும் பர்வதராஜனின் சேனையை கண்டு வியந்தார்கள். 2 மாபெரும் கடல்கள் ஒன்றாக சேர்ந்தது போல இருசாரனின் சேனைகளும் ஒன்று கூடின. இவ்வாறு அனைவரும் பட்டணத்தை நோக்கி வந்தார்கள். ஹிமவான் தேவர்களுக்கு தக்கபடி விருதுகள் நியமித்து அனுப்பிவிட்டு திருமண மேடைக்கு சென்று அலங்காரங்களை சரிவர பார்த்து ஸ்நான பானதி நியத்திய கடன்களை முடித்து கொண்டு மணமகனாரின் வருகையை எதிர்பார்த்து இருந்தான். பர்வதராஜனின் பத்தினியான ராணி மேனையோ நாரதருடன் தன் உப்பரிகை மேல் நின்று பக்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கும் பரமேஸ்வரனை காண வேண்டும், அவர் எவ்வளவு அழகரோ, அவருக்காக என் அருமை செல்வி பார்வதி அரும்பெரும் தவம் செய்தாளே என்று சொன்னாள். அதை உணர்ந்த சிவபெருமான் அந்த மேனை பிரமிக்கும்படியாக தன் சேனாபலத்தை காட்டி நின்றார். தேவர்களின் மாபெரும் சேனையை கண்ட மேனை மகிழ்ந்தாள். இவ்வளவு சேனைகளும் சிவபெருமானே நாயகராக இருப்பாராகில் அவர் புகழுடையவராகவும் பேராற்றல் உடையவராகவும் இருக்க வேண்டும் என நினைத்தாள். முனிவர்களே, அப்போது ஒரு வேடிக்கை நிகழ்ந்தது, அதையும் சொல்கிறேன் கேளுங்கள். மணமகரான சிவபெருமானின் ஊர்வத்தில் வந்து கொண்டிருந்த தேவர்கள், கந்தவர்கள் முதலானோர் நானாவித அலங்காரங்களோடும் பலவித விருந்து கொடிகளோடும் அதி அழகான தேவமங்கையர்கள் புடைசூழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் விஸ்வாசம் என்ற கந்தர்வராஜனை கண்ட மேனை அவனே சிவன் என்று நினைத்து மகிழ்ந்து, என் மருமகன் பெண்கள் சேனையுடன் வருகிறானே என்று நாரதரிடம் சொன்னாள். நாரதரோ புன்சிரிப்போடு, இல்லையே, இது மாப்பிள்ளை அல்ல, சிவசன்னதியில் அவன் சங்கீதம் பாடுவனாயிற்று என்றார். அதை கேட்டது மேனை இன்னும் அதிக உற்சாகப்பட்டு, அந்த ஆணழகனை மாப்பிள்ளைக்கு ஊழியத்தான் என்றால் மாப்பிள்ளை சிவபெருமான் எப்படி இருப்பானோ என்று நினைத்தாள். அப்போது கீழே ஊர்வலத்தில் மணிகரிமன் முதலான யக்ஷர்களும் அவர்களுடைய சேனைகளும் வருவது தெரிந்தது. அவர்களது தலைவனான குபேரனை கண்டதும் மேனை மகிழ்ச்சி பொங்க, ஆஹா, என் மகளுக்கு ஏற்ற மணாளன் சிவன் அவன்தான் என்று மயங்கினாள்.
அதற்குள் வருணன் தன் சேனா சமுத்திரத்துடன் வரவே, ஒருவேளை அவன்தான் சிவனாவானோ என்று இந்திரன் தேவமங்கையருடன் வர, நான் பார்த்த எல்லோரையும் விட இவனே சிறந்தவன், இவனே சிவனாக இருக்க வேண்டும் என்று நாரதிடம் குதூகலத்தோடு சொன்னாள். ஆனால் அவர்களில் ஒருவருமே சிவபெருமான் அல்லவென்று நாரதர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சூரியன் தன் அகண்ட தேஜசுடன் கூடிய சகல தேவர்களும் புடைசூழ வருவதைக் கண்டு, இவன்தானே சிவன் என்று மேனை கேட்டாள். அவனும் அல்ல என்று என்றார் நாரதர். அப்போது சந்திரன் சகல கிரகங்களோடும் குளிர்ந்த காந்தியோடும் வருவதை மேனை பார்த்துவிட்டு, ஆஹா, இவன்தான் சிவன், இவனே என் மருமகனானால் என் குலம் முழுவதும் குளிர்ந்து பவித்திரமாகும். இத்தகைய தேஜஸுடையவன் என் மருமகனாயின் என் புதல்வி பார்வதியின் பாக்கியத்தை எத்தனை ஆண்டுகள் சொன்னாலும் கூற முடியுமா என்றார். அதற்கு நாரதர், இவனும் சிவனல்ல, இவன் சந்திரன் என்றார். அப்போது பிரம்மதேவர் சகல பிரம்ம ரிஷிகளோடும் தேஜசிறையாக வருவதை மேனை உற்று பார்த்துவிட்டு, ஆஹா, அவனாவது சிவனானோ ஆகானோ என்று குழம்பினார். மகாவிஷ்ணு மேகவர்ணராயன சதுர்பூஜ பீதாம்பரங்களையும் ஸ்ரீவத்த சங்கு சக்கர கிரீடம் முதல் ஆபரண அலங்காரமும் கோடி மன்மதர்களின் பேரழகோடும் தாமரை போன்ற கவர்ச்சிகரமான கண்களோடும் பக்தர்கள் புடைசூழ கருட வாகனத்தில் வருவதைக் கண்டு, இவனே சிவன், நான் தன்யனானேன் என்று மேனை குதூகலம் பொங்க, ஆனால் நாரதரோ, இவரும் சிவபெருமான் அல்ல, இவரை காட்டிலும் சிறந்தவர் சிவபெருமான், அச்சிவபெருமானின் அழகை என்னால் வர்ணிக்கவே முடியாது என்றார் ஒரு குறும் சிரிப்போடு. அப்போது பிருகு முதலிய முனிவர்களும் கங்கை முதலிய நதிகளும் சீடர்களும் இஷ்ட காமியங்களை கொடுக்கும் கற்பக விருட்சம் காமதேனும் முதலியனும் புடைசூழ அவர்கள் மத்தியில் பிரகஸ்பதி முனிவர் வருவதை கண்ட மேனை, இவனே சங்கரன் என்றார். அதற்கு நாரதர், இவரை காட்டிலும் சிறந்தவரும் நிர்குணமானவரும் சிவபெருமான் வருவார் என்றார். அதற்கு மேனை, மூவுலகத்தில் உள்ளவர்களையும் கண்டேன், அவர்களில் ஒருவருமே சிவனல்லவென்றால் அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோ என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே கீழே ஊர்வலத்தில் சிவபெருமான் வந்தார். அவரை மேனைக்கு நாரதர் சுட்டி காட்டி, மேனையே, இவரே சிவபெருமான் என்றார். மேனை மிகவும் ஆவலோடு சிவபெருமானை பார்த்தாள். அப்போது அவரோடு வாயு உருவமான சேனைகள் மர்ம சப்தத்துடன் வந்தார்கள். நாரதர் மேனையை நோக்கி, இவர்கள் அவரது சேனைகள், இன்னும் அவரது சேனைகள் வரக்கூடும் என்றார். அதே சமயத்தில் பூத பிரேத பைசாகங்களும் திரும்பிய முகமுடையவர்கள், வேடிக்கையான விகட உருவமுடையவர்கள், பயங்கரர், கரிய நிறத்தார், நொண்டிகள், ரோமமுடையோர், தண்டதரர், பாசபாணிகள், விருத்த வாகனர், டமுருக கள்ள வாத்தியக்காரர், கொம்பு தாரை ஊதுவோர் முதலியவர்கள் கணக்கில்லாத வருஞ்சேனைகளை கண்டு மேனை பயந்தாள். அத்தகையவர்களுக்கிடையே நிர்குணராயனும் 5 திருமுகம் 10 கரங்களும் 3 கண்களும் விபூதி பூச்சும் சடைமுடியும் சந்திரசேகரரும் கபாலமாலகாபரனும் பெரும் புலித்தோல் ஆடையும் பினாகம் என்னும் வில்லும் கங்காளமும் சங்க பூஷணமும் உடையவராய் சிவபெருமான் எருது வாகனத்தின் மேல் யானை தோல் விரித்து அதன் மீது அமர்ந்து நித்திரை செய்து உடல் அசைவான் போல் இருந்தார். நாரதர் உடனே குறிஞ்சிரிப்போடு தன் அருகே இருந்த மேனையை கூப்பிட்டு, மேனா, அதோ அவரே சிவபெருமான் என்று சுட்டி காட்டினார். உடனே மேனை திடுக்கிட்டு சூறாவளி காற்றில் அடிப்பட்ட கொடி போல துக்கமடைந்து, ஆ பார்வதி, என்ன காரியம் செய்துவிட்டாய், ஏ துன்மார்க்கி என்று சொல்லி கீழே விழுந்து மூர்ச்சை அடைந்தாள். பிறகு சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்திருந்தாள். முனிவர்களே, மூர்ச்சை தெளிந்து எழுந்தவுடனே ராணி மேனை ஆத்திரத்தோடு நாரதரையும் தன் மகள் பார்வதியும் இகழ்ந்து பேசத் தொடங்கினாள். அவள் நாரதரை பார்த்து, நாரதரே, நீர்தானே எங்கள் மன்னவரிடம் சென்று உன் மகளை சிவபெருமான் மறிக்கப் போகிறார் என்று சொல்லி சிவபெருமான் யோகத்தில் இருக்கும் போது அவருக்கு பணிவிடை செய்து எங்களை மோசம் செய்தீர். நாங்களும் உம் வார்த்தையை நம்பி மோசம் போனோம். அருந்தவ முனிவர்களும் செய்ய முடியாத கடுந்தவத்தை பார்வதியும் செய்து முடித்தாள். அத்தகைய தவத்துக்கு இத்தகைய பயனா அடைய செய்தீர்? நான் என்ன செய்வேன்? எங்கு போவேன்? கையில் விளக்க ஏந்தி கிணற்றில் விழுந்தவளானேன். உமக்கு என்ன இதனால் கெட்டது? எங்களுக்குத்தானே எல்லாமே வீணாயிற்று. பார்வதியை திருமணம் பேச வந்த அந்த சப்த ரிஷிகள் இப்போது எங்கே போனார்கள்? அவர்களை கண்டால் தாடி மீசிகளை பீத்து விடுவேன். அவர்களுடன் வந்த அந்த அருந்திதியும் மிக கொடியவள். அவள் சொன்ன வார்த்தையாலும் என் புத்திரியின் சொந்த விருப்பத்தாலும் அல்லவா இப்படி ஆயிற்று. என் மகள் பார்வதிக்கு இந்த கல்யாணத்தை முடிவு செய்து பொன்னை விட்டு கருகமணியை கை கொண்டது போலாயிற்று. அன்னப்பறவைக்கு பதிலாக காக்காயை பொற்கூட்டில் குடியேற்றியது போலாயிற்று. கங்கை நதியின் நன்னீரை குடிப்பதை விட்டு கிணற்று நீரை குடித்தது போலாயிற்று.
சூரிய ஒளியை விட்டு மின்மினி பூச்சியின் ஒளியை கண்டு மகிழ்ந்தது போலாயிற்று. சிங்கத்தை விட்டு சிறுநரியை பணிந்தது போலாயிற்றே. அரிசியை விட்டு உமையை தின்றது போலாயிற்றே. யாக விபூதியை விட்டு மயான சாம்பலை அணிந்தது போலாயிற்றே. சகல தேவர்களையும் விட்டுவிட்டு இந்த விஹார ரூபியான சிவனை அடைந்ததற்கான என் குமாரி மிக கடுமையான தவம் செய்தாள். நாரதரே, நீரே உமது புத்தியும் உமது கலகமும் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவில்லை. அந்த பார்வதியால் எங்கள் குலம், ஒழுக்கம், திறமை யாவுமே வியர்த்தமாக போயிற்று. இவற்றையெல்லாம் கண்ணால் காண்பதை விட நாங்கள் இறந்தாலொழியே மேல். இனி என் கணவரின் முகத்தில் எப்படி நான் விழிப்பேன்? என் வீட்டிற்கு அந்த சப்த ரிஷிகள் ஏன் வர வேண்டும்? எல்லோருமாக சேர்ந்து என் குலத்தை கெடுத்து விட்டீர்களே. நான் மலடியாக இருந்திருந்தாலும் நன்றாக இருந்திருக்குமே, அல்லது இறந்து இருந்திருந்தாலும் நன்றாக இருந்திருக்குமே என்று பலவாறு கவலையோடு ஓலமிட்டு கொண்டிருந்தாள். அப்போது பிரம்மதேவர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வந்த சமயத்தில் நாரத முனிவர் மேனையை நோக்கி, மேனா, நீ சிவபெருமானின் இயற்கையான வடிவத்தை அறியவில்லை என்றார். அதற்கு அவள் நாரதரை சீறி பார்த்து, ஐயா துஷ்டரே, நீர் கொஞ்சம் தொலைவிலே இரும், நீர் எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று குமரினாள். அப்போது அங்கு வந்த பிரம்மதேவர் மேனையை நோக்கி, மேனா, நான் சொல்லும் வார்த்தையை கேள். சங்கர பகவானே உலகங்களையும் சிருஷ்டிப்பவரும் ரட்சிப்பவரும் சங்கரிப்பவரும் இருக்கிறார். நீர் அவரது திவ்ய சௌந்தரியத்தை அறியாமல் வீணாக துக்கப்படுகிறாய் என்றார். அதற்கு மேனா, சுவாமி, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன காரணத்துக்காக எங்கள் குலத்தை வீணாக்க முயற்சிக்கிறீர்கள்? என் அருமை குமாரி பார்வதியின் அழகையெல்லாம் அவலமாக்கி அவளை இவ்வகையான விகார ஆண்டிக்கு திருமணம் செய்து கொடுப்பதை விட என் குமாரியை கொன்று விடுவது நல்லது. நீங்கள் அவளை சிவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படி சொல்லக்கூடாது என்றாள். அதற்குள் இந்திரன் முதலான திக்கு பாலகர்கள் மேனையிடம் வந்து, தாயே, சர்வ உத்தமரும் சகல துக்கத்தை போக்குபவருமான சிவபெருமான் உன் மகள் பார்வதிக்கு தரிசனம் கொடுத்தருளினார். அத்தகைய தரிசனம் வேறு ஒருவருக்கும் கிடைக்கத்தக்கதல்ல என்கிறார்கள். அதை கேட்க சகிக்காத மேனை, இந்த வார்த்தைகளும் நீங்கள் என்னிடம் சொல்லாதீர்கள். இப்படி சொல்வதை விட என்னை கொன்று விடுங்கள். மகா அவலட்சணமான அந்த சிவனுக்கு பேரழகியான என் பெண்ணை கொடுக்க மாட்டேன். அப்போது சப்தரிஷிகள் மேனையிடம் வந்து, மேனையே, நீங்கள் கூறியது பொய் அல்ல, வீணானதும் அல்ல. சிவ தரிசனம் விசேஷ பயன்களை கொடுக்கக்கூடியது. சிவனால் உங்களிடம் கன்னிகாதானம் பெறுவதற்கு உத்தம பாத்திரமாகவே உங்கள் மனைக்கு எழுந்தருளியிருக்கிறார். அவர் உங்கள் மனைக்கு வந்ததை விட உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை என்று எடுத்துரைத்தார்கள். அவர்களது வாக்கியத்தையும் மேனை புறக்கணித்து, நான் ஆயுதங்களை கொண்டாவது என் பெண்ணை கொன்று எரிந்து விடுவேனொழிய அந்த சாம்பல் பூச்சி சங்கரனுக்கு என் மகளை ஒருபோதும் கல்யாணம் செய்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தாள். அப்போது அவள் பர்வதனான பர்வதராஜன் அங்கு வந்தான். மேனை துக்கத்தோடும் கோபத்தோடும் பேசுவதை அவன் கேட்டதும், பிரிய மேனையே, நமது அரண்மனைக்கு யார் யார் வந்திருக்கிறார்கள்? நீ இந்த சமயத்தில் துக்கப்படுவானேன்? நீ ஏன் சப்தரிஷிகளை நிந்திக்க வேண்டும்? சர்வலோகங்களையும் காப்பவர் சிவபெருமான். நிக்கிரகாரனுக்கு செய்பவரும் அவரேதான். பூஜிக்கத்தக்க புனிதரும் அவர்தான். இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன். ஆகையால் நீ துயரப்படாதே. விவாக காரியம் இனிது நடக்க வேண்டும் என்றான். ராணி மேனை மேன்மேலும் ஆத்திரப்பட்டு உணர்ச்சிவசியால் துடித்து பர்வதராஜனை நோக்கி, நாரதா, நான் சொல்வதை கேட்டு நீங்கள் அவ்வாறே செய்ய வேண்டும். அதாவது என் மகள் பார்வதியின் கழுத்தில் ஒரு பெரிய பாறையை கட்டி அவளை சமுத்திரத்தில் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னாள். அப்போது அவள் குமாரி பார்வதி அங்கு வந்து, அம்மா, உனக்கு ஏன் இந்த விபரீத புத்தி? இந்த புத்தி உனக்கு எப்படி வந்தது? தர்மத்தையே முக்கியமாக கொண்ட நீ எவ்வாறு தர்மத்தை கைவிட்டாய்? சாம்பமூர்த்தி சர்வேத்தமர், பிரம்ம, விஷ்ணு, ருத்ராதியருக்கு காரணமானவர். எல்லோருக்கும் நலமும் சுகமும் நல்குபவர். நிக்கிரக அனுகிரக சமர்த்தர். சகலமும் தன்னிடத்தில் கொண்டவர். சர்வலோகங்களையும் படைத்து காப்பவர். பிறப்பு இறப்பு பந்தக்கட்டு இல்லாதவர். அதனாலேயே தேவர்கள் எல்லோரும் சேவகர்கள் போல இங்கு அவருடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நீ பார்க்கவில்லையா? நீ எனக்கு நன்மை செய்வலானால் சிவபெருமானை விட சிறந்தவராக யார் இருக்கிறார் என்று எனக்கு சொல்ல வேண்டும். இதுவரை செய்த திருமண முயற்சியை பயனுற செய். உலகங்களெல்லாம் சர்வ சுகங்களையும் பொழிகிற சங்கர பகவானுக்கு என்னை கன்னிகதானம் கொடுத்து தமது குலத்தையும் வீட்டையும் புனிதமடைய செய். கவலைப்படாதே. நீ என்னை சிவபெருமானுக்கு கொடுக்காவிட்டால் நான் இனி வேறு ஒருவனையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். சிங்கத்திற்கு உரிய பொருளை சிறுநரி அடைய முடியாது. நானோ என் மனம், வாக்கு, காயங்களால் சுயமாக சிவபெருமானியே எனது நாயனாக வர்ணித்தேன், வருத்தி விட்டேன். இனி உனக்கு இஷ்டம் எதுவோ அது செய்து கொள்ளலாம் என்று கூறினாள். பார்வதியின் வார்த்தைகளை கேட்டதும் மேனை மிகவும் கோபத்துடன், அடி பெண்ணே,
உன்னை பெற்றவளான என் வார்த்தையை எதிர்த்து பேசும் அளவுக்கு நீ வல்லவளாகிவிட்டாயோ? இரு, உனக்கு விஷம் ஊட்டுகிறேன், அல்லது உன்னை தூக்கி கிணற்றில் போடுகிறேன், அல்லது உன்னை கத்தியால் வெட்டி விடுகிறேன். இவற்றையெல்லாம் நானாவது என் உயிரை மாய்த்து கொண்டு விடுகிறேன் என்று பிரலாபித்து பலவிதமாக தனக்குத்தானே யோசித்து தனக்குத்தானே பேசிக்கொள்ளலானாள். ஆ, என் மகளுக்கு மணமகனாக வந்த அந்த சிவனை பற்றி விசாரித்தால் அவனுக்கு தாய், தந்தை, உறவினர், உடன் பிறந்தோர், தாயாதியார், நல்ல நடத்தை, சாதுரியம், நல்ல வீடு, நல்ல ஆடை, நல்ல அலங்காரம், யோகியமான நண்பர்கள், நல்ல வாகனம், வாலிப வயது, செல்வம், வித்தை முதலியவற்றில் ஏதாவது இருக்கிறதா? அவனிடம் எதை கண்டு என் மகள் மையல் கொண்டாள்? என் மகளை அருகதையற்ற அந்த சிவனுக்கு எப்படி கொடுப்பது? என்ன செய்வேன் என்று புலம்பினாள். அப்போது மகாவிஷ்ணு அலங்கார புன்முறுவலோடு அங்கு வந்து அவளை பார்த்து, மேனா, பிதர்களுக்கு மாய புத்திரி நீ. பிரம்ம வம்சத்தில் பிறந்தவள் நீ. நீயே மகாபாக்கியவதி, நீயே புண்ணியவதி. ஹிமவானின் மனைவியான உன் பாக்கியத்தை நான் என்னவென்று சொல்வேன்? தர்மத்திற்கே ஆதாரபூர்வமான நீ தர்மத்தை ஏன் கைவிட வேண்டும்? நானும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் முனிவர்களும் பயனற்ற காரியத்தையா உன்னிடம் சொல்வோம்? நாங்கள் சொல்வது சுபமல்லாது இருக்குமா? அதை சுபமல்லம் என்று நீ நினைக்கலாமா? உன் மகளுக்கு மணாளனாக வந்திருக்கும் சிவபெருமானை நீ உண்மையில் அறிய மாட்டாய். அவர் நிர்குணரும் சகுணருமாக இருக்கிறார். அவரால் தான் சகல ஜந்துக்களும் மூல காரணமான பிரகிருதி நிர்ணயமாக்கப்பட்டது. பிரகிருதியோடு விராட் புருஷன் படைக்கப்பட்டான். பிறகு பிரம்மா, நான், ருத்ரன் ஆகிய மூவரும் முக்குண்ண வசனராக படைக்கப்பட்டோம். பிறகுதான் வேதங்கள், தேவர்கள், காணப்படும் தாவர ஜங்கமாகிய சகல ஜங்கந்துக்களும் படைக்கப்பட்டன. ஆகையால் அந்த முழு முதற் கடவுளாகிய முக்கண்ண பெருமான் குணரூபங்களை யாரே அறிய முடியும்? நானும் பிரம்மனும் 1000 ஆண்டுகள் செல்வதானும் அந்த சிவனாரின் பெருமையை சொல்ல முடியாது. சத்திய சொரூபனும் ஞான ரூபியும் வியாபகனும் மூப்புபரணமற்ற மரணமற்றவனும் பிரபவும் உபாசிப்பவர்களும் அருகிலேயே இருப்பவனும் பிரம்மன், ருத்திரன், தேவன், சூரியன், சந்திரன், கிரகங்கள், மலைகள், நதிகள், குபேரன், நான் ஆகிய யாவரும் அந்த சிவபெருமானின் சிருஷ்டியே. ஒரு சிறு விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் தோன்றிய கிளைகள், கொம்புகள், இலைகள், மலைகள் முதலின உண்டாவது போல ஆதி பரம்பொருளான அந்த சிவபெருமானிடமிருந்தே சகல பிரபஞ்சங்களும் தோன்றின. ஜகத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் சிவபெருமானே இருப்பவர். சிவமே ஜகத், ஜகமே சிவம். நானும் சிவம், நீயும் சிவம். சிவத்தை விட இரண்டாவது பொருள் கிடையாது. அவ்வாறு இரண்டாவது பொருள் ஒன்று இருக்கும் என்று நினைப்பது அஞ்ஞானமே ஆகும். காரியமான ஜகத்தில் காரணமான சிவபெருமானை வியாபித்திருக்கிறார். ஆகையால் காரிய ஜகம் என்னும் காரணம் சிவம் என்றும் அறிந்து கொள்ள அறியாமையால் காரண காரியங்கள் எல்லாம் பேதமாக காணப்படுமே தவிர ஞானியருக்கு பேதமில்லை. சகல ஜகத்துக்கும் சிவமயமே ஆகும் என்று உய்த்துரைத்தார். எப்படி இருக்கு பாருங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு மலையரசி மேனையை பார்த்து மேலும் தொடர்ந்தார். விலகுகின்ற அனைத்தும் சிவபெருமானே என்று வேத சிவகாமங்கள் கூறுகின்றன. குற்றியை மனிதனாகவும் கயிற்றை பாம்பாகவும் சிப்பியை வெள்ளியாகவும் சந்தேகித்து பிறகு தான் மனிதனாக கருதிய மனிதனல்ல குற்றி என்றும், பாம்பாக பயந்தது பாம்பல்ல கயிறு என்றும், வெள்ளியாக மயங்கியது வெள்ளி அல்ல வெறும் சிப்பி என்று தெரியும். உண்மையை கண்டறிந்த பிறகு சந்தேகம் தெளியும். அதுபோல மனதிடமுற்று இவ்வுலகம் முழுமையும் சிவனுக்கு இரண்டாவதான தோற்றமும் என்றும் கொண்டிராது. அஞ்ஞானம் நீங்கி ஞானம் பெற்று பிறகே இவ்வுலகம் கூட சிவனுக்கு இரண்டாவது தோற்றமல்ல. இவையாவும் முக்காலும் சிவனே, சிவமயமானதே என்கின்ற உண்மை தெளிவாகும். மேனா, மேலும் உதாரணமாக உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். வேஷம் தரித்துக் கொள்கிற வேடதாரி பல பல வேஷங்களில் காட்சியளித்தாலும் அவன் வேஷங்கள் தான் மாறுகின்றதென்றி ஆள் ஒருவனாகவே இருக்கிறான். அதாவது அவனாகவே இருக்கிறான். வேஷம் தரித்தவனை பார்த்து உண்மையை உணராதவன் அவனை நம்புகிறான். உணர்ந்தவனோ அவனை கண்டு நகைக்கிறான். இதை போலத்தான் உண்மை தெரியாத அஞ்ஞானி இவ்வுலகம் சிவனுக்கு இரண்டாவது தோற்றம் என்று கருதுகிறான். ஞானியோ காணுகின்ற அனைத்தும் காணாதவையான அனைத்தும் யாவும் சிவனே என்று மெய்யறிவை கண்டறிகிறான். மேலும் ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்கிறேன் கேள். மனிதன் ஆடை ஆபரணங்களை உடுத்திக் கொள்கிறான். அதை வகை வகையாக உடுக்கிறான். அப்போது அவனும் வகை வகையான தோற்றங்களை பெறுகிறான். அவை வகை வகையான அம்சங்களை பெறுகின்றன. ஆனால் அவற்றை அணிந்தவன் அப்படியே தான் இருக்கிறான். அது போலத்தான் சிவஸ்வரூபமானது.
மற்றொரு அம்சத்தில் கலந்த பொழுது நான் தானமாக தோன்றுமேயின்றி விசாரிக்கும் போது அனைத்தும் சிவமே ஆகும். தான் எனது என்னும் தத்போதம் இருக்கும் வரை ஒருவனிடத்தில் பந்தனம் இருக்கும். அகங்காரம் அவனை விட்டு விலகிய பிறகுதான் அவனும் சிவனாக இருப்பதை உணர்கிறான். ஸ்படிகமானியது செம்பருத்தி புஷ்ப சயோகத்தால், அதாவது கலப்பால் வேறு நிறமாக காணப்படுகிறது அல்லவா? இப்படியே பிரகிருதி சம்பந்தத்தால் சிவபெருமானிடம் அநேகத்துவம் தோன்றுகிறது. பிரகிருதியை விட சிறந்த பரிபூர்ண பிரம்மமாகிய சிவ தத்துவ வார்த்தை நாங்களே இன்னும் அறியோம். ஆகையால் நீ துக்கத்தை விட்டு சிவபெருமானுக்கு சேவை செய் என்று சிவபெருமான் இடத்தில் பக்தி உண்டாகும்படி திருமால் போதித்தார். அந்த சமயத்தில் நாரத முனிவர் குறுநகையோடு சிவபெருமானிடம் சென்று, மணமகனாரே, நாங்கள் ஒவ்வொரும் விஷயமாக மாமியார் மேனையிடம் பலவிதமாகவும் இகழ்ந்து ஏளனம் செய்ய மாட்டோம் என்று சொல்வதற்கு முன் சிவபெருமான் பக்தாவாஸ்தலத்தால் கண்டோர் மோகிக்கத்தக்க திவ்ய திருவடிவத்தோடு தோற்றமளித்தார். நாரதர் மீண்டும் மேனியை நோக்கி, அம்மா, உலகமெல்லாம் மோகிக்கத்தக்க பேரழகுடைய உன் மருமகனை இப்போது பார் என்றார். அப்போது சிவபெருமான் கோடி சூரியர்களுக்கு சமமான காந்தியும் குளிர்ந்த பார்வையும் கொவ்விய வாழில் குமிழ்சிரிப்பும் அழகான அணிமணிகளும் அதி உன்னதமான கிரீடங்களும் விலையுயர்ந்த வஸ்திரங்களும் தரித்து விளங்குவதை மேனை உற்று கவனித்தாள். சகல தெய்வ சேவையோடு சூரியன் கொடைப்பிடிக்கவும், சந்திரன் வீசிரவும், அணிமாதி அஷ்டமா சித்திகளும் நடிக்கவும், கங்காதி கன்னியர்கள் சாமரை இரட்டவும், பிரம்மன் விஷ்ணு ருத்ரர் முதலான தேவர்கள் ஜெய ஜெயவன ஜெயகோஷங்கள் முழகவும், மாபெரும் முனிவர்கள் எல்லாம் பலவாறாக துதித்து கொண்டு கொடிகள் பிடித்ததுமாக விஸ்வாசமாக முதலிய கந்தவர்கள், அரம்பை, மேனகை முதலிய தேவதாசிகளுடன் பலவிதமான வேஷங்களும் பூண்டு சங்கீத கானம் செய்யவும், சிவகணங்கள் யாவரும் மிருதங்கம் முதலிய வாத்தியங்களை வாசிக்கவும், வேத அங்க ஸ்ருதி ஸ்மிருதங்கள் வடிவம் பெற்று முன்னால் நடக்கவும், சமுத்திரங்களும் நதிகளும் அநேகமாக அலங்கரிக்கப்பட்டு முன்னே உலாவவும், மகா பிரகாசத்துடன் சிவபெருமான் விளங்கிய திருக்கோலத்தை வர்ணிக்க யாருக்கும் ஆற்றல் இராது. அப்படிப்பட்ட திவ்ய மங்கள வடிவமாக விளங்குகிற சிவபெருமானை பார்த்த ராணி மேனே சித்தரித்த பதுமை போல அசைவற்று ஒன்றும் தோன்றாதிருந்து சிறிது நேரத்தில் மனம் தெளிந்து, தேவர்கள் யாவரும் கூறியபடியே இவர் அவ்வகையான சரீரத்தையே அடைந்திருக்கின்றார். இவரை மணாளனாக வரித்த என் மகள் பார்வதி மகா புண்ணியவதியே. அதனால்தான் இத்தகைய ஜெகன்மோகனான உருவம் படைத்த சிவனாரை கணவனாக அடைந்தாள் என்று கருதி அவரது அவயங்கள் ஒவ்வொன்றையும் சிறிது உற்று பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்து மனதில் நாணமுற்று இன்னும் காணக்கூடாதவளாயிற்று. தேவகணங்களோடு சிவபெருமான் சர்வ அலங்கார புருஷனராய் பர்வதராஜன் மாளிகைக்கு வந்தார். இப்படிப்பட்ட ஒரு அலங்காரமுடைய, ஒரு அழகுடைய, ஒரு தேஜசுடைய சிவபெருமானை இவளுக்கு காண கண் பத்தல. அப்போது பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இரு பக்கத்திலும் சூழ இடையே வரும் சிவபெருமானை கண்ட மேனை அவரை பூஜித்தாள். மணநாயகன் மறுவையை காட்டும் பொருட்டு எழுந்த 18 வகையான மேலவாத்தியங்களின் ஒளியை கேட்டு அந்த நகரத்தில் இருந்த மங்கையர் அனைவரும் மணநாயகனை காணும் ஆர்வ பெருக்காலும் ஆசையாலும் அவரவர் செய்து கொண்டிருந்த வேலைகளை விட்டுவிட்டு அப்படியே ஓடி வந்தார்கள். அதாவது நீராடிய பிறகு உடம்பில் வாசனை தேய்த்து கொண்டிருந்த கோமலாங்கியும், கணவன் பூஜை செய்யும் போது அவனுக்கு விசிறி கொண்டிருந்த பத்தினியும், குழந்தை பால் குடித்து கொண்டிருக்கையில் அந்த குழந்தையையும் விட்டுவிட்டு ஓடி வந்த தாயும், மெல்லிய இடையில் பொன் ஒட்டியானம் அணிய முயன்று அதை அப்படியே கையிலேந்தி கொண்டு வந்த காரிகையும், கண்களில் மை தீட்டிக் கொண்டிருந்த கன்னிகை ஒரு கண்ணில் மை தீட்டியும் மறு கண்ணில் தீட்டாமலும், கைகளில் சாலா கையோடும், கண்ணாடி பார்த்தவள் கையில் ஏந்திய கண்ணாடியோடும், கணவனுக்கு அன்னமிட போனவள் அன்ன பாத்திரத்தோடும், நீராடிய போது தன் கால்களுக்கு மஞ்சள் பூசிக்கொண்டிருந்தவர் ஒரு காலுக்கு பூசியும் ஒரு காலுக்கு பூசாமலும் ஓடி வந்தார்கள். இவ்வாறு அவரவரும் அவரவர் வேலைகளை அரைக்குறையாக விட்டுவிட்டு சர்வமங்கள வடிவமாக விளங்கும் சிவபெருமானை கல்யாண கோலத்தில் காண்பதற்காக ஓடி வந்து சர்வாங்க சுந்தர புருஷராய் தோன்றிய எம்பெருமானை அகல விரித்த கண்களால் அதிகமாக பார்த்து பார்த்து பெருவியப்பில் திறந்தவராய் திறந்தபடியும் திறந்த கண்கள் சிமிட்டாதபடியும் சித்திர பதிமைகள் போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தார்கள். அவரவர் மனதும் சிவனாரோடு ஐக்கியப்பட்டன. சிவனாரின் வசீகர அழகில் யாவரும் மயங்கி நின்றார்கள். இந்த மயக்கம் நீங்க சிறிது நேரம் ஆயிற்று. மயக்கத்திலிருந்து தெளிவுற்று எழுந்த அந்நகர மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, ஆஹா, நம் அரசிலங்குமாரி பார்வதி செய்த அருந்தவத்தால் அல்லவா இவ்வித அற்புத திருவுருவத்தை பெற்ற
சாட்சாத் சிவபெருமானாயே நாயகனாக பெறும் பாக்கியமடைந்தாள். மங்களமூர்த்தி என்னும் திருநாமம் அவருக்கல்லவோ மிகவும் பொருத்தமானது. இத்திருப்பெயருக்குரிய மங்களமூர்த்தியை கண்ணார கண்டவர்களுக்கு பற்பல புண்ணிய பயன்களெல்லாம் உண்டாகுமே. கடுந்தவம் புரிந்து இவ்வுருவ திருவுருவை கணவனாக பெற்றதல்லவோ பார்வதியே. தன்னியையும் கிருத்தியையும் இருக்கிறாள். பார்வதியின் தவம் பெரும் பயன் அளித்தது. இச்சபதியை ஒன்று சேர்க்க பிரம்மன் சேர்த்த முயற்சி சிறப்பானதல்லவோ. பொன்னும் ரத்தினமும் ஒன்று கூடினார் போல் லக்ஷ்மியும் விஷ்ணுமூர்த்தியும் மனம் செய்து கொண்டது போல சாம்பவமூர்த்தியான சிவபெருமானை கணவனாக பெற்ற பார்வதி நல்ல சுகத்தை அனுபவிப்பாள் என்று சொல்லி கந்த புஷ்ப அக்ஷதைகளை சிவபெருமான் பேரில் சமர்ப்பித்தார்கள். இவர்களின் உரையாடல்களை கேட்டு மகிழ்ச்சியுற்ற சிவபிரான் பர்வதராஜன் முன்னிறைந்து போக இதர பரிவாரங்களோடும் விவாக வேதிகைகளை சேர்ந்தாரும் பிரம்மதேவரே புரோகிதராக முன்வந்து சப்த முனிவர்களும் முதலானரோடு சதுஷ்கோணமான திருக்கல்யாண மண்டபத்திலிருந்து அத்தியாப்திரயோகம் முதலியான விவாக சடங்குகளை நடத்தினார். பர்வதராஜனும் ராணி மேனையும் நீராடி ஆடை ஆபரண அலங்காரங்களோடு வந்தார்கள். பர்வத தன்னுடைய கோத்திர முறையை சாத்திர விதிப்படி கூறி சிவபெருமானுக்கு ஆவாகனம், பாத்தியம், அர்க்கியம், பட்டாடை, திலகம், மலர் மாலை, பொன்னாரம் முதலியவற்றை வழங்கி வழிபட்டு வேதிகையில் மேனையுடன் அமர்ந்து அக்னி பிரதிஷ்டையானபடி செய்தான். மங்கள பாடல்களை சுமங்கலிகள் பாட லக்ஷ்மியும் சரஸ்வதியும் பார்வதியின் தோழியராக பார்வதியை அந்த புறத்திலிருந்து கைலாக கொடுத்து அழைத்து வந்து சிவபெருமான் அருகில் மணப்பெண்ணாக உட்கார வைத்தார்கள். பிரம்மதேவன் மந்திராடம் செய்ய மேனை கரகநீர் வார்க்க ஹிமவான் சிவபெருமானுடைய கமல பாதங்களை விலக்கி அவ்வுகத்தை தானும் தன் மனைவியும் கிருத்தார்களாக தங்கள் சிறமேற் புரசேசித்து கொண்டு சிறிது உட்கொண்டும் பின்பு சாஷாத் தகாதார பூர்வகமாய் பார்வதியின் கையை பற்றி சிவபெருமான் திருக்கரத்தில் வைத்து என் குமாரத்தியான இப்பார்வதியை தேவருக்கு சமர்ப்பித்தேன் என்று கன்னிகாதானம் செய்து கொடுத்தான். சிவபெருமான் குறிப்படைந்து தம் திருக்கரத்தால் பார்வதியின் கழுத்தில் மாங்கல்ய தாரணம் செய்தார். கல்யாண மண்டபத்தில் சூழ்ந்திருந்த முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் ஆசிர்வதித்தார்கள். சுமங்கலிகள் அக்ஷதைகள் சமர்ப்பித்து வணங்கினார்கள். தேவர்கள் நறுமண கற்பக மலர்களை தூவ தேவ துந்துபிகள் முழங்க உலகங்கள் எல்லாம் உற்சாகம் பரவசம் அடைந்தன. தம்பதிகளான பார்வதி பரமசிவன் இருவரும் அக்னி பிரதட்சணம் செய்தார்கள். உமாதேவியின் திருவடியை சிவபெருமான் கரத்தால் தொட்டு எடுத்து வைக்க பார்வதி அம்மி மிதித்தார். அவர்களை நமஸ்கரித்து கொண்டே அவர்கள் எதிரே கற்பரசி அருந்ததி வந்தாள். துருவனும் சப்த முனிவர்களும் எதிர் வந்தனர். அவர்கள் சிவபெருமானையும் பார்வதியும் மீண்டும் சிங்காதனத்தில் வீற்றிருக்க செய்தார்கள். வேத காம துதிகளை பாடி வேதாந்தமாக ஆசிர்வதித்தனர். பார்வதியும் சிவபெருமானையும் நோக்கி தாங்களை உலகிற்கு மாதா பிதாவாகளாக பெற்ற நாங்கள் பெரும் புண்ணியத்தை அடைந்தோம் என்று புகழ்ந்தார்கள். கந்தர்வர் அப்சரஸ்கள் நிறுத்தம் கானம் வாத்தியம் முழங்க தானும் தனது வம்சமும் தனது இல்லற வாழ்வும் சிறப்பும் பயனும் அடைந்தது என்று பர்வதராஜன் கூறி பெரும் களைப்படைந்தான். அதன் பிறகு சிவபெருமானும் பார்வதியும் தாங்கள் வாதுரு வரர் கோலம் கொண்டதையும் தங்களை பார்த்து பிறர் புகழும் குலவேதாத பிரார்த்தனையும் செய்து கங்கண விசர்ஜனம் முடித்து அங்கு வந்திருந்த சப்த முனிவர், சத்புருஷர், சகலகலா வியாஸ்தாயர், தேவர் ஆகியோரை நோக்கி சிவபெருமான் கைகுவித்து வணங்கி அருள் பாலித்தார். ஹரிமாவானும் யாவரையும் பூஜித்தான். இப்பூஜா தானங்களை கண்டு பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் இதுகாரும் கண்டு கேட்டும் இல்லாமையாலும் எதுவும் கூற முடியாமல் அநேகமானவர்களும் இப்படி அங்கு வந்திருந்த அனைவரும் மரியாதையை பெற்று மனம் பூரித்தார்கள். சிவபெருமானாலும் ஹிமவானாலும் பூஜிக்கப்பட்ட தேவர்களும் மாமுனிவர்களும் தாங்கள் நன்றாக கௌரிக்கப்பட்டதை எண்ணி வெகுவாக உள்ளம் பூரித்திருக்கும் போது உங்கள் ஒத்துழைப்பாலும் வருகையாலும் என் பிறப்பும் பிழைப்பும் கிரகஸ்தாரமும் யாவும் பயனடைந்தன என்று பர்வதராஜன் சொன்னான். அவனது மனைவியான எனது குலம் பவித்திரமாயிற்று. என் புத்திரியான பார்வதியால் நான் எல்லா புகழையும் அடைந்தேன். இவளே எங்கள் புத்திரியாக அவதரிக்காவிடில் சிவபெருமான், திருமால், பிரம்மதேவர், தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர், கருடர் முதலிய யாவரும் இங்கு வரக்கூடுமோ? இவர்களைத்தான் நாங்கள் காணவும் கூடுமோ? நீங்கள் மகா புண்ணியவர்களாய் நாங்கள் உங்களை முன்பு நிந்தித்து பேசிய நிந்தனைகள்லாம் மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதை கேட்டதும் தேவர்கள் மிகுந்த ஆனந்தமடைந்து, மேனா, நீ கிருத கிருத்தியை
ஜக்ஷத்ராகிய சிவபெருமானுக்கு பார்வதி கன்னிகதானம் செய்த பயன் எவ்வளவு என்று நாங்கள் அளவிட்டு கூறுவோம். பர்வதராஜனை பதியாய் பெற்ற நீ, பார்வதியை உன் குமாரத்தையை பெற்ற நீ அடைந்த புகழ் விவரிக்க முடியாததாகும். நீ எங்களை முதலில் நிந்தித்ததையெல்லாம் சுகமயமாக எண்ணுகின்றோம். உன் சுகம் பெருகட்டும், உன் ஐஸ்வர்யம் பெருகட்டும், நாங்கள் வருகிறோம் என்று பர்வதராஜனையும் மேனையும் ஆசீர்வதித்து அவர்களது நமஸ்காரத்தையும் பெற்று புறப்பட்டார்கள். புதுமண தம்பதிகளாக சிவபெருமானும் பார்வதி தேவியும் தேவர்களும் புறப்பட்டு கைலங்கிரியை நோக்கி சென்றார்கள். பர்வதராஜனும் மேனையும் கந்தமான பர்வதம் வரையில் சென்று வழிவிட்டு திரும்பினார்கள். அன்று முதல் பர்வதங்கள் கிருத்தார்த்தமாயின. அரி, அயன், இந்திராதி தேவர்கள், மாமுனிவர்கள் முதலான அனைவரும் எல்லா வித வாத்தியங்களோடும் நிருத்தம், நாட்டியம் முதலிய திருவிழா குளத்தோடும் திருக்கைலாச பர்வதத்தை அடைந்து சிவபெருமானின் மாளிகையில் பார்வதியை கிரக பிரவேசம் செய்து, சிவபெருமானே பார்வதி தேவியுடன் சுகத்திருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து அவரது திருவருளை பெற்று சிவகடகஷம் முற்று அவரிடம் விடை பெற்று புறப்பட்டு அந்த விவாக கோர்சவ மகிமை பெருமைகளை பற்றி குதூகலம் பொங்க பொங்க பேசிக்கொண்டே தாங்கள் தங்கள் நகரத்தை அடைந்தார்கள். தேவர்களுக்கு உண்டான ஆனந்தத்தையும் சிவபெருமான் அனுகிரகத்தையும் விவரிக்க வேண்டுமானால் 100 ஆண்டுகள் ஆனாலும் விவரிக்க முடியாது. ஆகையால் சிவஞானிகளே, நீங்கள் கேட்டதை தட்ட முடியாமல் என் நினைவிற்பட்டதை கூறினேன். நைமிசானிய வாசிகளே, அந்த திவ்ய மங்களமூர்த்தியான சிவபெருமானின் திருமணக்கோல மகோத்சவ சரித்திரத்தையே அல்லது அதில் காணும் ஒரு ஸ்லோகத்தையோ அல்லது அந்த ஸ்லோகத்தின் பொருளையோ கேட்டவர்கள் சகல சம்பத்தும் பெற்ற அறியாமை நீங்கி மெய்ஞானமும் சகல சம்பத்தும் சகல ஐஸ்வர்யங்களும் கன்யாலாபமும் பூரணமாக பெற்று விளங்குவார்கள். இவ்வாறு சுதமா முனிவர் நைமி சாரணவாசிகளுக்கு கூறியிருக்காரு. நானும் சிவபெருமானுடைய திருமண வைபவத்தை உங்களுக்கு இந்த நன்னாளில் சொல்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதன் தொடர்ச்சியை நம்ம நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.